மாட்னதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அந்த வார்த்தை நீங்க எப்போ உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஏற்றுக்குள்ள இடம் கொடுக்கிறீர்களோ, அப்பதான் அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். தேவனுடைய வார்த்தை ஜீவன் நிறைந்ததா இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில அது கிரியை செய்கிற ஒரு காரியமா இருக்குது. ஆனா எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்கள் இடம் கொடுக்காமல் உங்க வாழ்க்கையிலே அது ஆளுகை செய்ய முடியாது. நீங்க அதற்கு இடம் கொடுக்கணும். நீங்க அதற்கு இடம் கொடுக்காம அது உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்யவே முடியாது. நீங்க கெட்ட காரியத்திற்கு மாத்திரம் சொல்லல, நல்ல காரியமா இருந்தாலும், தேவனுடைய விஷயமா இருந்தாலும், நீங்க அதற்கு இடம் கொடுக்கல. நீங்க தேவன தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள இடம் கொடுக்கலன்னா, தேவனால உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைய மாற்றுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க. ஆண்டவரே இந்த காரியத்த கொடுங்க. நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கிறதோடு இல்லாம, அந்த கிரியைகளுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கும் பொழுது, உடனே காரியங்கள் உங்களுக்காக மாற்றப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யணும்னா நீங்கள் இடம் கொடுக்கணும். நீங்க மைண்ட்ல ஒரு விஷயம் வச்சுட்டு, நீங்க உங்களுடைய டிசையர் ஒரு விஷயமா இருந்துட்டு, அதே சமயம் வாயினால ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்கும்பொழுது, கர்த்தரால உங்கள பரிசுத்தமாக்க முடியாது. ஏன்னா உங்க இருதயம் ஒரு காரியத்தை ஏங்கிக் கொண்டு, உங்க இருதயத்துல ஒரு காரியம் இருக்குது. ஆனா மற்றவங்க சொல்றாங்களேன்னு வாயிலிருந்து மாத்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டு, ஆண்டவர் ஏன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு? இல்ல. இருதயத்தை ஒப்புக்கொடுங்க. ஏன்னா அந்த இருதயத்துலதான் தேவன் கிரியை செய்ய முடியும். கர்த்தர் சொல்லிக்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தருவாயாக. கர்த்தர் எந்த ஒரு இடத்தையும் கேட்கலாம், அவர் இருதயத்தை கேட்கிறார். ஏன் தெரியுமா? அந்த இருதயம் தான் ஒரு மனுஷனை இயக்கக்கூடிய ஒரு காரியம். அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தைகள். அப்போ ஒரு மனுஷனை இயக்கக்கூடியதே இந்த காரியங்கள் மாத்திரமே தவிர வேற எதுவுமே இல்ல. இப்ப பாருங்களேன், தாட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர்களுடைய சமூகத்துல நம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் ஜெபம் இல்ல, நம்முடைய நினைப்புகள், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே தேவ சமூகத்துல ஒரு பிரேயரா இருக்கிறது. இப்ப நோவன் காலத்துல ஆண்டவர் வார்த்தையை சொன்னார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொன்னாரு, அவனுடைய சிந்தை அது எல்லாமே நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. அவனுடைய நினைப்பு எல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்குது. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கை பொல்லாப்பா இருக்குன்னு சொல்லல. அவனுடைய நினைவுகளும் நினைவின் தோற்றமும் பொல்லாததா இருக்கிறது. அப்ப கர்த்தர் எதை பார்க்கிறார் பாருங்க, அவருடைய நினைவர் பார்க்கிறார். அந்த நினைவுக்கு ஒரு தோற்றம் இருக்குது. இப்ப எப்படி ஒரு ஸ்கிரீன்ல ஒரு படம் பாக்குற மாதிரி அதுல எப்படி பிம்பங்கள் அதுல இருக்கிறது எப்படி ரியலிஸ்டிக்கா இருக்குமே, உங்களுடைய தாட்ஸும் தேவ சமூகத்துல ரியலிஸ்டிக்கா இருக்கும். விச் மீன்ஸ் என்ன, அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ தேவன் அந்த தாட்ட பாக்குறப்ப நீங்க என்னென்னலாம் யோசிச்சு பார்ப்பீங்க? நீங்க என்னென்னலாம் திங்க் பண்றதெல்லாம் அப்படியே ஒரு படமா ஒரு ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சா எப்படி இருக்கும்? அதைதான் தேவன் பார்க்கிறார். அப்போ அதெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறதுன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் என்ன பண்ணார் ஆண்டவர்? ஒட்டுமொத்த மனு குலத்தையுமே தேவன் அழித்து போட்டார். யாருமே ஜீவனோடு இல்ல, 8 பேரு தவிர. அப்ப நம்முடைய தாட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மனுஷனுடைய சிந்தை தான் அவனை இயக்கும். ஒரு மனுஷனுடைய பலம் எவ்வளவுதான் இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு காரியங்களோ வெளிப்பிரகாரமோ எதுவா இருந்தாலும், ஒரு மனுஷனுடைய சிந்தை தான் அவனை இயக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்போ நம்ம இயக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நம்முடைய சிந்தை. அப்ப அந்த சிந்தைய தான் தேவன் சரி செய்யணும். அந்த சிந்தையில தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஏன்னா அங்க நீங்க மாறிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாவே உங்களுடைய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். ஏசப்பா எப்பயுமே வெளியிலிருந்து மாற்ற மாட்டார். நம்ம நினைத்து கொண்டிருப்போம், அன்றே இதை மாத்தல இதை செய்யறேன். நம்மளுடைய ஆண்டவர் எப்படின்னா, he is from inside out. அவர் உள்ளிருந்து நம்மை வெளிப்புறமாக மாற்றுகிற தேவனா இருக்கார். உள்ளிருந்து நம்மை சரி செய்கிற தேவனா இருக்கார். அப்ப உள்ளிருந்து தான் நமக்கான காரியத்தை தேவன் மாற்றுவார். அப்ப முதலாவது தேவன் நம்முடைய சிந்தையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையும் கவனம் உள்ளவரா இருக்கார். அங்கே தான் நமக்கு எல்லா காரியங்களுமே துவங்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கு தேவன் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். இந்த வசனம் என்னன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். எங்க இருக்குன்னா செப்பனியா 3:15 வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். கீழ் வசனம் சொல்றது, இது நிமித்தம் நீ தீங்கை காணாதிருப்பாய். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் ராஜாவாகிய கர்த்தராய் உன் நடுவே வாசம் பண்ணுகிறேன். யோசித்து பாருங்க, என் கூட ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னா, அவர் ராஜாவாகிய கர்த்தர்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு தீங்கும் நேரிடாது. அதனாலதான் கர்த்தர் எப்பயுமே நான் இதை செய்ய போறேன், இதை பண்ண போறேன் அப்படின்ற காரியத்தை சொல்வதற்கு முன்பாக தான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேவன் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்போ நம்முடைய ஏசப்பா எப்படிப்பட்டவர்னா, அவர் தம்முடைய மகிமையும் தம்முடைய பிரம்மாண்டத்தையும் முதலாவது ஜனங்களுக்கு வெளிப்படுத்த நினைக்காரு. ஆண்டவர் எப்பயுமே தன்னை வெளிப்படுத்துறதுல ரொம்ப கான்சியஸா இருப்பார்.
எந்த நபரை வேணா பைபிள்ல எடுத்துக்கோங்களேன். எல்லாருக்கும் முதல்ல தான் யார் என்பதை தேவன் சொல்லுவார். ஏன்னா, அந்த மனுஷன் என்ன நம்பணும்னா முதலாவது நான் யாருன்னு அந்த மனுஷனுக்கு தெரிந்திருக்கும். சோ இந்த விஷயத்துல தேவன் ரொம்ப கவனமா இருப்பார். அதனாலதான் ஆண்டவர் மோசே கிட்ட தன்னை வெளிப்படுத்தும் பொழுது பாருங்க, அந்த 10 வாதைகளும் நடைபெறுவதற்கு முன்பாக மோசே கிட்ட தேவன் தன்னை எவ்வாறாக வெளிப்படுத்துவார்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஐ ஆம் ஹூ ஐ ஆம். நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லிட்டு வெளிப்படுத்துவார். அப்போ அத்தனை வாதைகள் வரப்பொழுது, செங்கடல் பிளக்க போகுது. பாருங்களேன், ஜனங்கள் எல்லாம் கலங்கினார்கள். வல்லமுள்ள தேவனாய் தன்னை வெளிப்படுத்துற நோக்கம் என்னன்னா, யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக போய் நிற்கிறாங்க. அப்போ எல்லாருமே பயந்து கொண்டு எங்களை சாகடிக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த மோசேன்னு சொல்லிட்டு கல் எடுத்துட்டு மோசேவை அடிக்க போறாங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்னன்னா, மோசே என்ன செய்கிறார்னா, தேவ சமூகத்துல போய் நிற்கிறார். தேவ சமூகத்துல நின்னு பேசிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், "நீ பிளந்து விடு. நீ எதுக்கு இப்படி என்ன கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டோனே, உடனே போய் செங்கடலுக்கு முன்பாக நின்னு பிளந்தார். மோசஸ்க்கு எப்படி தெரியுமா அந்த தைரியம் வந்துச்சு? ஏன்னா, அவர் இயேசுவை, தேவனை சர்வ வல்லமை உள்ளவராய் பார்த்தார். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணமான காரியம்னு மோசேக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் போய் அந்த இடத்துல அவர் நின்னார். அப்ப நின்னதுனாலதான் காரியங்கள் மாற்றப்பட்டது. அப்போ தம்முடைய ஜனங்களுக்கு முதலாவது தன்னை வெளிப்படுத்துவார் தேவன். ஜீவனுள்ள தேவனாய், பராக்கிரம் நிறைந்த தேவனாய், மகிமையான தேவனாய். நீ ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில நீ தீங்கை பார்க்க மாட்ட? ஏன்னா நான் உன் நடுவுல இருக்கிறேன். நான் உன் சமூகத்துல இருக்கிறேன். நான் உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதன் நிமித்தம் நீ தீங்கை காணாதிருப்பாய். அதன் நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தீங்கும் நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். இதே வார்த்தை தான் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். ராஜானா அது அதிகாரத்தை குறிக்கும். ராஜானா அது ஆளுமையை குறிக்கும். ராஜானா அவருக்கு இருக்கிற வல்லம், அவருக்கு இருக்கிற மகிமை, இது எல்லாம் நிறைந்ததன் ராஜா. ராஜானா ஜஸ்ட் ஒரு பொசிஷன் இல்ல, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லும். நீங்கள் செய்கிற வேலை நீங்க யார் என்பதை சொல்லும். நீங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் யார் என்பதை சொல்லும். அப்போ ஒரு ராஜா அவருடைய வேலையை வைத்துதான், ஒரு ராஜா ஆளுகை செய்து வைத்துதான் காரியங்கள் மாற்றப்படும். இப்போ தாவீதை ஏன் ராஜாவாக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்? கர்த்தர் அனாயின் பண்ணார். ஏன் தெரியுமா ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? ஏன்னா சவுலனுடைய ஆளுமை, சவுலுடைய காரியங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங் அல்ல. ஆனா தாவீது ரொம்ப ஸ்ட்ராங். அதை யோசித்து பாருங்க. கோலியாத்தை பார்த்து சவுல் உள்ள ஒழிஞ்சுக்கிட்டார். தாவீது என்ன பண்ணாரு? கோலியாத்துக்கு முன்பாக நின்று ஜெயித்து வந்தார். அதுக்கப்புறம் பெலிஸ்தியர்கள் வரும்பொழுது இவரால் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியல. தாவீது ஒத்த மனுஷனா போய் பெலிஸ்தியர்களெல்லாம் கொன்று போட்டு அவன் ஜெயத்தோடு திரும்பி வந்தார். அப்போ ஜனங்களுக்கெல்லாம் ஏன் தாவீது உடனே பிடிச்சதுன்னா அவனுடைய செயல், அவனுடைய அந்த தைரியம், அந்த ஆளுமை. அப்ப அதெல்லாமே ஜனங்களுக்கு பிடிச்சதுனாலதான் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 சொல்லிட்டு தாவீதை புகழ்ந்து பேசினார்கள். அங்கிருந்துதான் சவுலுக்கு தாவீதின் மேல பொறாமை, எரிச்சல், கோபம்ட்டு எல்லா காரியங்களும் அப்படியே அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இதெல்லாம் எப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுதான். லிட்டரலா இங்க கிங் சால் இருக்கிறாரு. ஆனா சவுல ஜனங்கள் மறந்துட்டு தாவீதை எக்ஸால்ட் பண்ணி பேசுறாங்க. அப்போ ஜஸ்ட் பொசிஷன் இருக்கனால உங்களுக்கு ஒரு டேகோ ஒரு நேமோ இருக்கிறதுனால நீங்கள் ராஜா இல்ல. உங்களுடைய செயல்பாடு நீங்கள் அதை எந்த அளவுக்கு கவனமா எடுத்துக்கொள்கிறீர்களோ அதுதான் உங்களை மாற்றுமே தவிர மற்றபடி வரதும் இல்ல. அப்போ நம்ம எப்பேற்பட்டவர்களா இருக்கணும்னா தேவனுடைய சமூகத்துல நம்ம விட்டு கொடுக்கிற ஜனங்களா இருக்கணும். அப்ப நம்முடைய ஆண்டவர் ராஜாவா எங்க இருக்கிறார்? அவர் என் நடுவே இருக்கிறார். கர்த்தருக்கு ரொம்ப பிடித்தது தம்முடைய ஜனங்களோடு வாசம் பண்ணுவது இருக்கிறதுலயே ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான காரியம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவுல தேவன் ஒரு பெர்மனண்டான பிளேஸ் போடல. ராதர் என்ன பண்ணார்னா கூடாரத்தை போட்டார். நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணும்படி எனக்காக ஒரு கூடாரத்தை போடுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். அப்ப நடுவுல நான் வாசம் பண்ணணும், எனக்கு ஒரு கூடாரத்தை போடும் தேவன் சொல்லிருக்காரு. பாருங்க, ஆண்டவர் நீ பாளையத்திற்கு புறம்பே போடு, இங்க போடு, அங்க போடுன்னு சொல்லி எப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா எப்போ ஜனங்கள் மேல கோவம் வந்துச்சோ, ஜனங்கள் மேல ஒரு கோபம் வந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த கூடாரத்தை எடுத்துட்டு போய் பாளையத்திற்கு புறம்பே போடுனாரு. ஆண்டவருக்கு கோபம் வந்து ஜனங்கள் கூட இருக்க முடியல. ஆனா அதற்கப்புறம் என்ன செய்தார்னா, அதுக்கு முன்னாடி தேவன் என்ன சொன்னா, உங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும் பொழுது எனக்கு அங்க கூடாரம் போடு. உன்னுடைய நடுவுல நான் வாசம் பண்ணணும். உன் கூட நான் இருக்கணும். உன்னோடு நான் உலாவணும். நீ உன்னுடைய காரியத்துல நான் செயல்படணும். உன்னுடைய விஷயத்துல நான் இருக்கணும்னு சொல்லிட்டு உன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க நடுவுல இருக்கும்படியாக அந்த ஜனங்கள் நடுவுல தேவன் வாசம் முடியும்படியாக அவர்
அவர்கள் நடுவிலே ஒரு கூடாரத்தை போட்ட ஆண்டவரா இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது நம்ம கூட வாசம் பண்ணுவது. அதனாலதான் ஆண்டவர் வந்து நம்ம கைகள்னால கட்டின ஆலயத்துல பிரவேசிக்காம நமக்குள்ள பிரவேசிக்கார். நாமே அந்த ஆலயம். நம்ம தான் அந்த ட்ரூவான டெம்பிள். அப்போ நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு மகிமையான காரியத்தை செய்வார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பராக்கிரமான காரியத்தை செய்வார். எல்லாவற்றையுமே செய்வார். நம்ம என்ன செய்யணுமோ அவரை உறுதியை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவரை சார்ந்து கொண்டு அவரே நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது விசேஷமான பலமான நாம் நினைத்து பார்க்காத வல்லமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில அவர் செய்து கொடுக்க போதுமானவர் இருக்கார். நம்ம என்ன செய்யணும்னா அவரை உறுதியை பற்றி பிடிக்கணும். அவர் ராஜா. உடனே காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மாற்றப்படும். உடனே அற்புதங்கள் நடக்கும். உடனே காரியங்கள் நம்ம எதற்குமே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராஜாவாய் அவர் என் நடுவுல இருக்கும் பொழுது ஜெயம், வெற்றி இது எல்லாமே எனக்குரியது. அவர் ராஜாவாய் என் நடுவுல இருக்கும் பொழுது சகல மகிமையும் சகல மேன்மையும் எனக்குரியது. அவர் ராஜாவா என் நடுவே இருக்கும் பொழுது நான் எங்க சென்றாலுமே நான் ஜெயத்தை பார்ப்பேன். அவர் ராஜாவா என் நடுவில் இருக்கும் பொழுது பராக்கிரம், பலம், ஜெயம் இது எல்லாமே என்னுடையதா இருக்கும். அப்ப நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா தேவனை உறுதியை பற்றி பிடித்து தேவனை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கான காரியங்கள் வேக வேகமாய் மாறும். அவர் பயங்கரமானவர். அவர் பராக்கிரம் நிறைந்தவர். அவர் சர்வத்தையும் செய்கின்ற தேவனாக்கார். அப்ப அவரை நம்ம பற்றி பிடிக்கும் பொழுது தேவன் நம்மை வைத்து பலமான விசேஷமான காரியத்தை செய்வார். மேன்மையான காரியத்தை செய்வார். பயங்கரமான காரியத்தை செய்வார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கார். அப்ப அவரை நம்பிக்கொண்டு அவரை சார்ந்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதும். நம்ம வாழ்க்கையில தேவன் செய்வதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா அது ரொம்ப ஸ்மூதா ஆண்டவர் கூட்டிட்டு போவார். அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு லைஃப் ஸ்டைலா மாறிடும். ஆண்டவர் இன்னைக்கு இந்த அற்புதம் அந்த அற்புதம். ஆமா எனக்கு அப்படித்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள தேவன் நம்மை கூட்டி கொண்டு வருவார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவன் பலமான விஷயத்தை செய்வார். ஆண்டோட சமூகத்துல தேவனை நோக்கி கேட்போம். ஆண்டவரே எனக்கு சொன்னீரல்ல இதை செஞ்சு கொடுங்க ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்க. எனக்கு வல்லமையான காரியத்தை கொடுங்க. எனக்கு மகிமையான காரியத்தை கொடுங்க. அவரை நோக்கி கேட்கலாம். இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சாண்ட் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவை நிரந்தரமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மீட்பரே, என் மீட்பரே, தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. தேவனே எனக்காக எல்லாவற்றையும் செய்பவரே, எனக்கு முன்பாக செல்லுபவரே, என்னை வழி நடத்தும் என் தேவனே, உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். உடைய அபிஷேகம் ஆவியும் என்னோடு கூட இருக்கட்டும். என்னுடைய ஆளுகை செய்ய போறமைக்காக நன்றி. என்னை நடத்தும் என் தேவனே, எனக்கு சகாயம் செய்பவரே, என்னை பலப்படுத்துபவரே, எனக்கு துணை நிற்பவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, வல்லமையின் தேவனே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு முன்பாக சென்று நீர் அற்புதம் ஆச்சரியமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா. உண்மை இல்லாமல் விசேஷ காரியம் உலகத்திலே ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் ராஜாவாய் மகிமையின் ராஜாவாய் என் நடுவே வாசம் பண்ணுவீராக. உம்மை நோக்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீர் மாற்றுவீராக. விசேஷித்து பயங்கரமான காரியத்தை உங்க வாழ்க்கையில கொடுங்க ஆண்டவரே. வல்லமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில கொடுங்க ஆண்டவரே. நித்திய பிதாவையும் கொடுங்க. நிரந்தரமான பிதாவை கொடுங்க. வல்லமையானவரையும் கொடுங்க ஆண்டவரே. பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. ராஜாவே, ராஜாவே, தேவனே, வல்லமையானவரே, பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்ய போறமைக்காக நன்றி. நீர் சகாயம் செய்ய போறமைக்காக நன்றி அப்பா. என்னை பலப்படுத்தும் என் கிறிஸ்துவே, எனக்கு நன்மையான காரியத்தை செய்து கொடுப்பவரே உமக்கு நன்றி. இனி என் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், மேன்மையை பார்ப்பேன், உயர்வை பார்ப்பேன். நான் ஜெயத்தின் மீது ஜெயத்தை பெற்றுக் கொள்வேன். நான் சுதந்திரிப்பேன் ஆண்டவரே. நீ எனக்காக வைத்த சகல காரியத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் ஆண்டவரே. மகிம் பராக்கிரம காரியத்தை செய்ய போறமைக்காக நன்றி. பலமான காரியத்தை செய்பவரே, வல்லமையும் அபிஷேகம் நிறைந்தவரே, என்னை ஆளுகை செய்யும் என் தேவனே, பயங்கரமான பராக்கிரமசாலியே, உடைய காரியத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என் ஜீவாதிபதியே உமக்கு நன்றி. ஏகோவா ஈரே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா. நீ நடத்துங்க, நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லாவற்றையும் செய்து கொடுங்க அப்பா. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற விட்டு கொடுக்கிறேன் சுவாமி. ஜெயத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.